இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன்னை நான் போக விட மாட்டேன். ஏதோ காரணத்துக்காக உன்னை கல்யாணம் பண்ணி வச்சாலும் இப்ப நீ மித்ராவோட மனைவி ஆயிட்ட. நீ இந்த வீட்டுக்கு மருமக. நீ இப்ப இங்கதான் இருக்கணும். இந்த சரி தப்பு எல்லாருமே பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலயும் இது நடக்கும். ஏதோ ஒரு தப்பு நடந்ததும் இதுல இருந்து நான் கழண்டுக்கிறேன், உறவு அறுத்துக்கிட்டு பிரிஞ்சிடுறேன்னு சொன்னா எந்த ஒரு குடும்பமும் சந்தோஷமா இருக்காது. எந்த ஒரு நபராலையும் சந்தோஷமா வாழ முடியாது. தயவு செஞ்சு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ண. என்னாலயும் புரிஞ்சுக்க முடியும் அத்தை. தப்புங்கிறத எல்லாரும் பண்ணுவாங்க, எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்காதுன்னு நானும் புரிஞ்சுக்கிறேன். என்னோட எந்த கேள்விக்கும் பதில் இல்லைனாலும் அன்பு மட்டும் இருந்தா போதும். வாழ்க்கை சந்தோஷமா அது போக்குல போய்கிட்டு இருக்கும். ஆனா அந்த அன்பே இங்க இல்லாதப்போ, அவரோட மனசுலயே நான் இல்லாதப்போ, இதுக்கு மேலேயும் என்னால இங்க எப்படி இருக்க முடியும்? லக்ஷ்மி, 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 இங்க பாரு லக்ஷ்மி, உன்னோட ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் இருக்கு. உனக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு சந்தேகங்களுக்கும் பதிலுங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஆனா என்ன, அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைம் வர வரைக்கும் உன்னால காத்திருக்க முடியாதுன்னா அத நான் இப்பவும் சொல்ல தயங்க மாட்டேன். ஆமா லக்ஷ்மி, உனக்கு சொல்லணும், நிறைய விஷயங்கள் சொல்லணும். வேண்டாம் தம்பி, நீங்க சொல்லவும் வேணாம், நாங்க கேட்கவும் வேணாம். குடும்பமா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஏமாத்தினது மட்டும் இல்லாம காரணம் இருக்கு, மண்ணாங்கட்டி இருக்குன்னு உங்க இஷ்டத்துக்கு கதை விடுறீங்களா? என் பொண்ணோட வாழ்க்கைய நாசமாக்குனது மட்டும் இல்லாம இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமான்னு சொல்லி நீங்க செஞ்ச தப்ப மறைக்க பாக்குறீங்களா? நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அது இல்ல அனுசையா. சரிதான், போதும், நிறுத்தியா.